இந்த சம் பாருங்க, அருண் என்பவர் தருண் என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், மோகன் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டியில கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தனி வட்டி அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2200 தான் வட்டியாக கிடைச்சிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் என்பவர் தருண் என்பவர் I1 ப்ளஸ் மோகன் என்பவர் 2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருக்கு சேர்த்து அமௌண்ட் தனி வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 2200 தான் தனி வட்டி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தனி வட்டி ஃபார்முலா என்னன்னு தெரியும். S is equal to PNR/100. ஓகேவா? நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? SI கொடுத்துருக்காங்க. தனி வட்டி 2200 ஈக்குவல் டு நமக்கு ஃபஸ்ட்டு தருண் என்பவருக்கு என்ன போட்டுக்கலாம்னா P1N1R1/100 ப்ளஸ் மோகன் என்பவருக்கு P2N2R2/100. ஸோ நம்ம ஃபார்முலா இதுதான். ஆனால் என்னென்னா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சவங்க தான் 1 and 2 போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2200 P1 என்ன தருண் என்பவருக்கு அசல் என்ன கொடுத்துருக்கு 5000 இன்ட்டு 2 ஆண்டுகள், நமக்கு 6 தெரியாது. நெக்ஸ்ட் ப்ளஸ் P2 மோகன் என்பவருக்கு 3000 அசல் இன்ட்டு 4, நமக்கு 6 தெரியாது. ஸோ 100 போட்டுக்கலாம். இதில் அடி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது பேருக்குன்னா வரும் 100 6 வரும் ப்ளஸ் அடி கொடுத்துடலாம். 30 4 பேருக்குன்னா 120 6 வரும். ஸோ 2 ப்ளஸ் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 226 வரும். ஸோ இங்கே 2200 இருக்குது. ஸோ நமக்கு 6 மட்டும் தான் தேவை. இதை இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் கொண்டு வச்சுக்கலாம். என்ன வரும்னா இங்கே மேலே இருக்குது கீழே வந்துடும். ஸோ அடி கொடுத்துல என்ன வந்துடும்? ஒரு 21 10 வரும். ஸோ 10. ஸோ எத்தனை % வட்டி விகிதத்தில் 10% வட்டி விகிதத்தில் அருண் வாங்கியிருக்காங்க.